போட்டோ ஸ்டுடியோக்களில் உள்ள கணினிகள் இமெயில் மூலம் ஹேக் செய்யப்பட்ட சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நிகழ்ந்துள்ளது. ஸ்டுடியோ உரிமையாளர்களை குறிவைத்து பணம் கேட்டு மிரட்டும் இந்த ஹேக்கர்கள் யார் என்று பார்க்கலாம். திண்டிவனத்தை அடுத்த அயன்தோப்பு பகுதியில் வசிக்கும் கண்ணன் வீட்டிலேயே போட்டோ ஸ்டுடியோ வைத்து நடத்தி வருகிறார். வழக்கம் போல கம்ப்யூட்டரை ஆன் செய்து பணிகளை தொடங்கிய கண்ணனுக்கு தான் ஒரு பெரும் பிரச்சனையில் சிக்கப் போகிறோம் என தெரிந்திருக்கவில்லை. வேலையில் மும்முரமாக இருந்த அவருக்கு திடீரென இமெயில் ஒன்று வந்தது. எப்போதும் போல அதை ஓபன் செய்து பார்த்த அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காணாமல் போயிருந்தன. அதில் சில ஃபைல்கள் இருந்தும் அவரால் ஓபன் செய்யவே முடியவில்லை. தனக்கு வந்த மற்றொரு இமெயிலை கண்ணன் படித்தபோது இது பணம் பறிக்க ஹேக்கர்கள் ஆடும் கண்ணாமூச்சி விளையாட்டு என்பது தெரிய வந்தது. மெயில் உள்ள ஒரு மெசேஜ் வந்தது. அதை கிளிக் பண்ண உடனே ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு கம்ப்யூட்டர். அதை ஆஃப் பண்ண உடனே மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. ஃபைல் உள்ளே போனேன். ஃபைல் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் உள்ள $1000 கட்டினா தான் ஃபைல் எல்லாமே மறுபடியும் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. $1000 வந்து $980 சொல்லிட்டு சொன்னாங்க பே பண்ணலான்னு. அதுவும் என்னால் முடியல, வசதி இல்லை, என்னால் பே பண்ண முடியாது. நானே வீட்டில் வச்சு ஸ்டூடியோ நடத்திட்டு இருக்கேன், என்னால் முடியாது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். $1120 ஆன்லைனில் செலுத்தினால் மட்டுமே கண்ணனின் கம்ப்யூட்டரில் உள்ள அத்தனை ஆவணங்களும் திரும்ப ஒப்படைக்கப்படும் என கூறியுள்ள ஹேக்கர்கள் இல்லாவிடில் அவற்றை அழித்துவிடப் போவதாக மிரட்டியுள்ளனர். இதுகுறித்த புகாரை பெற்ற காவல்துறையினர் விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போன்றதொரு சம்பவம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த 24ஆம் தேதி நிகழ்ந்தது. அங்கு பாதிக்கப்பட்ட நபரான ஜெயகணேசனும் போட்டோ ஸ்டுடியோ தான் வைத்திருக்கிறார். அதை வைத்து பார்க்கும்போது போட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்களை குறிவைத்தே இந்த ஹேக்கர் கும்பல் செயல்படுவது தெரிய வருகிறது. இந்த ஹேக்கர்கள் யார்? இந்த கும்பல் எங்கிருந்து செயல்படுகிறது? பணம் கொடுத்தால் சொன்னதைப் போல் ஆவணங்களை ஒப்படைத்து விடுவார்களா என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் இவ்விவகாரத்தில் எழுந்துள்ளன. விரல் நுனியில் விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருக்கும் ஹேக்கர்களின் கைகளுக்கு விலங்கு பூட்ட சத்தமில்லாமல் கண்காணித்து வருகிறது காவல்துறை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சிவரஞ்சித்துடன் புனிதா பாலாஜி.